அமைச்சர் சரத் அவர்கள் வந்து இவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்பட்டது. ஒரு வகையில் இது ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளவு பண்ணி கூட ஒரு அமைச்சரே ட்ரக் அடிக்டாக இருக்காரு. வேற ரேஸ் எல்லாம் லாங் ரன் கண்ட்ரி டு கண்ட்ரி ரன்னிங் ரேஸ் எல்லாம் கூட வைக்கலாம். போதைப் பொருளினுடைய தடுக்க வேண்டிய அவசியத்துக்கு அமைச்சருடைய செயலும் ஒரு இதாக இருக்குதில்ல, ஒரு உந்துதலாக இருக்குது. அதுக்கு அமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்துகிற ஒருத்தர் வந்து அமைச்சராக போட்டுக்கு நாட்டுக்கு நன்மை செய்த விஜய்க்கு நம்ம நன்றி. தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக வந்து கே வெங்கட்ராமன் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. டோன்ட் ஷூட் இம் இன் த பேக், டோன்ட் ஷூட் இம் இன் த பேக்குப்பா ஹீரோ. ஏன்னா ஐ ஆம் கோயிங் டு ஷூட் இம் இன் த பேக். அது நீங்கள்லாம் யாரும் ஊழல் செய்யாதீங்க, நான் பண்ணுறேன். என்னுடைய தயாரிப்பாளருக்கு அவர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பெரிய பதவி ஒரு ஆள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு கூட அந்த பதவி வந்தாலும். திருச்சி கிழக்குல வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுவாரா? தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுறதெல்லாம் அர்த்தம் இல்லை. மீண்டும் ஒரு தோல்வி நீங்கள் சந்திக்காமல் இருக்கு, அதான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி ஏன் திமுக மாத்திரம் கூட்டணி சேரக்கூடாதுங்கிறதுல உங்கள் மீடியாக்கள் பூரா கண்ணுங்கிறதுமா நிற்கிறீங்க. இப்போ விஜய் வந்து ஒரு 25 கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் எடுத்திருக்காரு. அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? திமுக கூட்டணி சேருது, திமுக கூட்டணி சேரு, அவங்க சேர்ந்து ஜெயிக்க கூடாது. இந்த 3%காரர்களுடைய வேலை. இப்போ விஜய் என்ன சொன்னார்? ஏதோ தகராறு ஆரம்பமாயிருக்கு, எல்லாருக்கும் சுழற்சி முறை பதவின்றாரு. பதவி கொடுப்போம், போயிடாதீங்க. தெரியுதில்ல உங்களுக்கு வந்து திமுக மேலே வெறுப்பு இருக்கிறதுனால திமுக கூட்டணி சேரக்கூடாது வெறுப்பு எது பேசுறீங்க. அந்த யோக்கியத்தை உங்களுக்கு இருந்ததுன்னா விஜய்க்கு சொல்லுங்களேன், வெக்கமா இல்லையான்னு கேளுங்களேன். உங்களுக்கு தைரியம் இருக்கா? குண்டாசில் உள்ள தெரிவிக்கலாம். அந்த காமெடியன் வந்து அந்த செட்டிங்ஸ் போட்டு முடிகிறவர்களும் ஜோக் மேலே ஜோக் அடிச்சுக்கிட்டு சீன் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. 2-3 வருஷம் கழித்து வேறு வகையான அரசியல் வர்றதுக்கான முயற்சிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு காமெடி பீஸ் ஒன்று நடக்கட்டுங்கிறதுக்காக விஜய்கிட்ட ஆட்சியை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, டான்ஸ் ஹை ஹை ஹை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் அப்படின்ற போதைப்பொருள் அவேர்னஸ் வந்து ஒரு மேரத்தான் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த மேரத்தானை தொடர்ந்து வந்து தாவேக்கானுடைய அமைச்சர் சரத் அவருடைய ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த IPL மேட்ச்சில் அவர் உட்கார்ந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் பவுடர், அந்த ஒயிட் பவுடர் வந்து அவருடைய கிரெடிட் கார்டு மூலமாக அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது பக்கத்தில் அந்த 500 rupees வச்சுருந்தா இருக்கட்டும், அவர் கூட உட்கார்ந்த ஒரு பெண், அந்த பெண் வந்து பேக்கால் மறைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரவி இவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்பட்டது. அவருடைய தரப்புலேருந்தும் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டப்பட்டது. அதாவது என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் அந்த டேப்லெட்டை வந்து தூள் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்ணேன் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. ஒரு டாக்டராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? அமைச்சர் சொன்னது சரியாக இருக்கலாம். குழந்தைக்கான மாத்திரையை உடச்சி கொடு நாங்கள் டாக்டர் சொல்லுவோம், அதை உடச்சி கொடுத்துருக்கலாம். அது என்னத்துக்கு வீடியோ எடுத்தாருங்கிறது தெரியல. இல்லை நிஜமாகவே ட்ரக் எடுத்துருக்கலாம். அது ரைட்டாக இது ரைட்டாக சரியாக சொல்ல முடியாது. அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பற்றி நம்ம இது பண்ண முடியாது, விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் அது அவர் கொடுக்குற விளக்கத்துக்கு அந்த முதல் படம் நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து கொஞ்சம் சந்தேகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் ட்ரக்காக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே தேவையில்லாத இது சொல்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு விஷயம், அமைச்சர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய பியூன் எடுத்துக்கிட்டாரு, இதெல்லாம் வந்து தேவையில்லை. ட்ரக் எடுத்துக்காதங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்காக அவர் வந்து ஒரு மாரத்தான் ஓடி இருக்காருன்னா நன்றி. அட்லீஸ்ட் மக்களை பற்றி அவர் நினச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குது. எதுவுமே இல்லாமல் ஸ்டாலினை தேடுறேன், லெனினை தேடுறேன், குரூஷேவை தேடுறேன், ஐசனோவரை தேடுறேன்னுக்கிட்டலாம் கையை வச்சுக்கிட்டு அசம்பிளிவே கேலி குத்தாக்கிக்கிட்டு இருந்தார். அப்போ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக மக்களுக்காக அவர் ஓடி இருக்காருன்னு போது மக்களை பற்றியும் விஜய் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் நினைக்கிறாருங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ தொடருங்க, மக்களை பற்றி கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ட்ரக் விஷயமா ஒரு மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ண அடுத்த நாளே இந்த ஒரு செய்தி வந்து வெளியாகிறது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ பாருங்கள், இவ்வளவு பண்ணி கூட ஒரு அமைச்சரே ட்ரக் அடிக்டாக இருக்கார். அதனால இது மாரத்தான் மாத்திரம் இல்லை, பெரிய வேறு ரேஸ் எல்லாம் லாங் ரன் கண்ட்ரி டு கண்ட்ரி ரன்னிங் ரேஸ் எல்லாம் கூட வைக்கலாம்னு கூட சொல்லலாம். அது போதைப் பொருளினுடைய தடுக்க வேண்டிய அவசியத்துக்கு அமைச்சருடைய செயலும் ஒரு இதாக இருக்குதில்ல, ஒரு உந்துதலாக இருக்குதில்ல. அந்த வகையில் அமைச்சருக்கு என்ன, அமைச்சரே போதைப் பொருளுக்கு பயன்படுத்துகிறாரு, ஜாக்கிரதை
ஆனால் இதெல்லாம் அந்த நிறுத்த பாருங்க அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சி அவருடைய செயல் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்துகிற ஒருத்தர் வந்து அமைச்சராக போட்டுக்கு நாட்டுக்கு நன்மை செய்த விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லலாம். நாட்டுக்காக பெரிய சேவை செஞ்சுருக்காரு. சார், தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக வந்து கே வெங்கட்ராமன் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது வெங்கட்ராமன் வந்து ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ அவரை நியமிச்சனால பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வரதான் செய்யும். ஊழலற்ற ஆட்சிமா, நண்பர்களுக்கு கொடுக்குறாரு, ஊழலே செய்யாதவர். இதை மற்றவன் எவனா செஞ்சுருந்தா விட்டுருப்பீங்களா? ஊழலற்ற ஆட்சி நடத்துவேன், ஊழல் செய்பவர்களையும் விட மாட்டேன், ஊழல் அவங்களையும் விட மாட்டேன், இவங்களையும் விட மாட்டேன், நான் மட்டுமே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் படத்தில் சொல்லுவான். துப்பாக்கியில் வெறும் 2 பக்கமும் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். இவன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீஃப் வில்லன் வந்து வந்துடும். அப்படி வரும்போது குதிரை மேலே போயிட்டுருப்போம். அப்படி முதுகு தெரியும். இவன் கூட இருக்கவனு வந்து சுட பார்ப்பானுங்க. டோன்ட் ஷூட் இம் இந்த பேக், டோன்ட் ஷூட் இம் இந்த பேக்குப்பா ஹீரோ. ஏன்னா ஐ ஆம் கோயிங் டு ஷூட் இம் இந்த பேக்குன்னு. அது நீங்கள்லாம் யாரும் ஊழல் செய்யாதீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. இது எந்த கணக்கில் சேர்த்துறது? இவர் பட தயாரிப்பாளர், இவர் அவரை தயாரிக்கிறதுக்கான செலவு இப்போ வந்து பிரதிநிதியாக போட்டு அவர் எடுத்துக்க போகிறாரு, சம்பாதிக்க போகிறாரு. இது இல்லைன்னு அவர் சொல்ல போகிறாரு என்னன்னு அவர் தான் சொல்லணும். ஏன்னா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். ஏற்கனவே வந்து மேகதாது அணை விஷயமா வந்து தமிழகத்துக்கும் கர்நாடகாவும் சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்க நிலையில் தமிழகத்துக்காக கர்நாடகாவை சேர்ந்த நபர் வந்து பேசுவாரா அப்படின்ற பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. நீங்கள் அதெல்லாம் சொல்கிற ஒரு அர்த்தம் இல்லை. ஜெயலலிதாங்கிற கன்னடக்காரியை நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக வச்சுருந்தீங்க, அதை ஏற்றுக்கிட்ட போது இதில் என்ன இருக்குது? அந்த அம்மா ஒரு தடவை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அந்த நதிநீர் பங்கிட்டு வாரியம் இருக்குது இல்லையா, வாஜ்பாய் தலைமையில் நடக்குது அந்த கூட்டம். அதில் போய் கண்ணா பின்னான்னு பேசிச்சு. இது ஒரு போலியான அமைப்பு, இது தமிழ்நாட்டுக்கு நியாயம் செய்யாது, அது இதுன்னு பேசிச்சு. அதிகாரிகள் எல்லாம் எவ்வளோ வெறுப்பு ஏற்ற முடியுமோ அவ்வளோ வெறுப்பு ஏற்றுச்சு. 3%காரங்க பத்திரிகைகள் ஜெயலலிதா வீரம் கர்ச்சனைன்னு போட்டாங்க. விளைவு என்னன்னா, உனக்கு இவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு தண்ணியை நிறுத்திவிட்டாங்க கர்நாடகா. அந்த தண்ணி எங்கே போச்சுன்னா மாண்டியாவுக்கு போச்சு. மாண்டியாவில் என்ன இருக்குதுன்னா ஜெயலலிதாவுடைய சொந்த ஊர், அவங்களுடைய நிலமெல்லாம் அங்கே இருக்குது. காவிரி தண்ணி கூட தான் நிலத்துக்கு பாய்ச்சிடுச்சு. போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டுக்காக போராடின மாதிரியே காட்டியாச்சு, தான் நிலத்துக்கு தண்ணியை வாங்கியாச்சு. ஒரு அப்போ தான் சொன்னாங்க கன்னடக்காரியை கொண்டு வச்சா இதுதான் நடக்கும்னாங்க. அப்போ இவர் வந்து ஒரு தமிழக அரசு விசேஷ பிரதிநிதிங்கிறது ஒரு பெரிய போஸ்ட் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணா அதில் தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் தான் ராஜா வந்தால் முதலாக அதில் இருந்த ஒரு போஸ்ட்மேன் ஜாபு. இங்கே இருக்கிற ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெல்லியில் கொடுக்குறது தான். தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு இருக்குது இல்லையா, விருந்தினர் மாளிகை, அதை தங்கலாம், அவ்வளோதான். பிளேனில் போயிட்டு வரலாம் டெல்லிக்கு. அது ஒரு பெரிய போஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கர்நாடகா தன்னுடைய தயாரிப்பாளருக்கு அவர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பெரிய பதவி ஒரு ஆள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு கூட அந்த பதவி வந்தாலும் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதனுடைய முன்னோட்டமாக இருக்கலாம். இது அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதற்கான முன்னோட்டமாக அது இருக்கலாம். குடிச்சிக்கிட்டு அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக வந்து இப்போது திமுக கூட்டணியிலேருந்து விலகியிருக்காங்க. வைகோ அவர்களும் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வைகோக்கு எங்கே வடஞ்சக்காட்டு குருவி அவர் எங்கே போகிறான்னு யாருக்கு தெரியும்? ஸ்டாலின் ஒழுங்கன்னு தான் சொந்த மகனுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடி கட்சி விட்டு வெளியே போனார். அப்புறம் திருப்பி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு வந்து சேர்ந்தார். அப்புறம் இவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு யாரை போட்டார்னா தான் மகனை போட்டுக்கிட்டார். யாரெல்லாம் வந்து வாரிசு அரசுகளுக்கு எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்களோ அவங்க கட்சியில் யாரை போட்டாங்கன்னா அவங்க வாரிசு தான் போட்டாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். எதுக்காக ஆரம்பித்தார் தெரியுமில்ல? ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து எலெக்ஷன்லேயே நிற்காத அன்புமணி எப்படி அன்னை வந்து மந்திரி ஆக்கலாம்னு சொல்லி அந்த இதில் தான் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தா கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த், உதவி தலைவர் யாருன்னு கேட்டாங்க அவர் மனைவி, பொருளாளர் யாருன்னு கேட்டால் அவர் மச்சான், செயலாளர் யாருன்னு கேட்டால் அவர் மகன், குடும்பமே வந்துடுது. யோக்கியமானு கேட்டாங்க. இது மாதிரி இந்த வந்து வாரிசு அரசியலை ஏற்று பேசுகிறவங்க பூரா யாரை போடுறான்னா அவன் மகனை தான் போட்டுக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை தான் போட்டுக்கிறாங்க, வாரிசுகளை தான் கொண்டு வர்றாங்க. அது அவருக்கு எப்படிமா அவர் அரசியலே நீ வந்து வியாபாரம், ஒரு முதலை போட்டோம்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும்,
ஒரு கட்சின்னு ஒன்று நடத்துகிறோம், கட்சிக்காரங்களுக்கு வந்து நம்ம டெய்லி தீனி போடணும், அவங்க சும்மா வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வேணும்னாக்கா ஆளுங்கட்சிக்கிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும். ஏதாவது பதவி உதவி கிடைச்சதுன்னா வாங்கித்தான் ஆகணும். ஏதாவது ஒரு பார்ப்போம், ஒரு அவருக்கு ராஜ்யசபா வழக்கமாக வாங்கிக்குவார், அதை கேட்டு வாங்கிக்குவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. யாரையோ பிடிச்சி எப்படியோ வாங்கிடுறீங்க. எப்படிப்பட்ட ஒரு லட்சியவாதி அவரை நாங்கள் பார்த்தோம், இன்றைக்கி பார்த்தா அவர் லட்சவாதியாக இருக்கார், போயிட்டார், அவ்வளோதான். சரி, மதிமுக பொதுக்கூட்டம் நடந்த நிலையில வந்து இன்று அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் வந்து பங்கேற்கவே இல்லை. அதாவது அப்பாவும் மகனுக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த திமுக கூட்டணியிலேருந்து விலகினால கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக ஒரு வைகோ மகன் தாக்கி தானே பேசினார். அது இருக்காது, சொத்து தகராறு இருந்திருக்கு, கேட்டு தகராறு. இப்போ முதல்ல ராம்தாஸும் அன்புமணி சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், இந்த நாடகம் 6 மாதத்தில் முடிஞ்சுன்னு சொன்னேன், நீங்களே பதிவு பண்ணிருக்கீங்க, முடிஞ்சிருச்சு இல்லை இப்போ. அதே தான் இதெல்லாம். அவங்கள பற்றி செய்தி வேணும், அதுக்காக கிரியேட் பண்ணுற செய்திகள், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளை முட்டாளுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரி, மதிமுகவில் இருந்து உதயசூரியனுக்கு நின்ன 2 எம்எல்ஏக்கள் வந்து இப்போது எம்எல்ஏ பதவியை விலக மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால் வந்து இப்போது மதிமுகவில் சில பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டுமா. சுஜாதா யாரோ பார்க்கிறார்கள்னு ஏதோ ஒரு கதை ஒன்று எழுதினார், அந்த கதை பேர் மறந்துட்டேன். அதில் கடைசி கிளைமேக்ஸில் யாரெல்லாம் வந்து சமூக விரோதிகளாக நினச்சி அந்த பில்லை கதாநாயகன் வந்து போராடுறானோ அவங்க எல்லாம் வந்து அந்த வில்லன் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாம் அவங்க அதில் நிற்கிறாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏய் இதெல்லாம் நம்ம ஒழிக்க முடியாதுடா, இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு விலை உண்டு, கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க நிற்பாங்க, அவ்வளோதான். அதனால் இதை ஒழிக்கணும்னு நினைக்காத, இது ஒரு தொழில், கொடுக்குறத கொடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் உங்கள் வீட்லேயும் வந்து நிற்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி நிதர்சனமாக நடக்கிறது. எல்லோரும் ஒரு அரசியலை வந்து ஒரு தொழிலாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலில் லாபம் வர்றது எங்கே வருதோ அந்த இடத்துக்கு போகிறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து நேர்மையாக நீ இல்லை நான் இல்லைங்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லை. பல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருக்க சொல்கிறீங்களா? அது எப்படி வசூல் பண்ணுறது? அது வருங்கிற நம்பிக்கையில் தானே நான் 1 கோடி விட்டேன், அது வருங்கிற நம்பிக்கையில் தானே ஓட்டுக்கு காசு கொடுத்தேன். அதையே சம்பாதிக்காமல் என்னை வெளியே போக சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு காலத்தில் அரசியலுங்கிறது சேவை. நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு எம்பிக்கு நீங்கள் கொடுக்குற சலுகைகளை பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்னு இல்லை. எதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? சேவை செய்கிறேன் தானே வந்து என்னத்துக்கு சம்பளம் கொடுக்குற? போக வரதுக்கான அலவன்ஸை கொடுக்கலாமே ஒழிய எதுக்கு சம்பளம் கொடுக்குற? ஒரு காலத்தில் அரசியலுங்கிறது அரசு பதவிங்கிறது வந்து சேவையாக இருந்தது. இன்றைக்கி அது தொழிலாக மாறிடுச்சு, பணம் சம்பாதிக்கிற தொழிலாக மாறிடுச்சு. ஆனால் அதை பற்றி பேசுறது அர்த்தம் இல்லை, நேரத்தை வெயிட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து இடைத்தேர்தல் வர இருக்க நிலையில், அதாவது 6 தொகுதிகள் வந்து காலியாக இருக்குது. இந்த 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது. திருச்சி கிழக்கில் வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவாரா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. அதாவது திமுக தரப்பிலிருந்தும் வந்து அவர் மீண்டும் வந்து திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிடணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? என்ன கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ விஜயனுடைய வெற்றி வந்து கேள்விக்குறியான வெற்றி. அவருக்கே தெரியாது தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும்னு முழிக்கிறாரு. ஏன்னா என்ன ஆச்சு நமக்கு? ஐயோ, இப்போ எல்லா கருத்து கணிப்பிலும் 5 சீட்டு 4 சீட்டு தான் போட்டாங்க. அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து நடத்தின தேர்தல், திராவிட இயக்கங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக நடந்த தேர்தல். அதனால் பாருங்கள், திமுக அதிமுக ரெண்டுமே தோற்று போச்சு. அப்போது திமுகவை அவங்களால தோக்கடிக்க முடியல, 2வது கட்சியாக வந்துருச்சு. ஸ்டாலின் உட்பட எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாங்கல்ல, இவங்களை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. அதனால் தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டதெல்லாம் அர்த்தம் இல்லை. மீண்டும் ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்காமல் இருங்க, அதுதான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேர்தல் நேர்மையாக நடக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்படி இல்லாத பட்சத்தில் மீண்டும் ஒரு தோல்வியை ஏன் சந்திக்கிறீங்க? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி விஜய் உட்காந்து இருக்கிறதுக்கு விஜய்க்கே தெரியாது தான் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனோன்னு.
அமித்ஷாவுக்கும் ஞானேஷ்குமாருக்கும் ஒரு 2 பேத்துக்கு தான் தெரியும் அது எப்படி ஆனாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் வந்து திமுக இதுக்கு அடுத்து வந்து கூட்டணியுடன் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கா, இல்லை தனித்து போட்டியிடறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கா? அப்படி தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தனித்து போட்டிங்கிறது எனக்கு புரியலம்மா. டென்னிஸ் ஒன்று தான் சிங்கிள்ஸ் ஆடுவாங்க, ஃபுட்பால்லாம் டீம் கேம் தான். 11 பேர் ஆடுவாங்க. 11 பேர் வச்சுக்கிட்டு என்னடா ஆடுற அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட்டில் 11 பேர் இருக்காங்க, 11 பேர் வச்சுக்கிட்டு என்னடா ஆடுறேன்னு என்ன அர்த்தம்? அந்த கேமே அதுதான். தேர்தலில் கூட்டணிங்கிறது இன்றியமையாதது. அது இல்லாமல் நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. ஒத்த கருத்துக்கள் உள்ளவர்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஓட்டு சேதராமல் பார்த்துக்கிட்டு போகிறதுல தான் வெற்றியே வரும். 11 பேர் சேர்ந்து நான் அந்த பாலை அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி 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 கொண்டு போய் போனால் தான் கோல் அடிக்க முடியும். 11 பேரை வச்சுக்கிட்டு வந்து ஒன்றையும் தான் 11 பேர் இருக்காங்க. அதனால் தேர்தலுங்கிறது வந்து ஃபுட்பால் கேம் மாதிரி, கிரிக்கெட் கேம் மாதிரி டீம் கேம் அது. அதில் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன், இது பண்ணுவியா அதை பண்ணுவியாங்கிறதெல்லாம் ஒருத்தர் உன்னை சீந்தளவு உங்கள்கிட்ட ஒருத்தர் கூட்டணிக்கு வரலன்றதுக்காக நீ சேர்ந்தவனை பார்த்து இது பண்ணது. தலை பூரா முடி வச்சிருக்கவனை பார்த்துட்டு வழுக்க தலையை என்னடா இது நீ வச்சுக்கிறது ஜவுரி முடிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உனக்கு தலை வழுக்கிறதுக்காக அடுத்தவன் முடியை பிடுங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆனால் தேர்தலுங்கிறது கூட்டணி இல்லாமல் நடத்த முடியாது. ஃபுட்பால் கேம் மாதிரி, கிரிக்கெட் கேம் மாதிரி, இட்ஸ் அ டீம் கேம். அதில் கூட்டணியை வச்சு தான் நடத்தி ஆகும். அதனால் தனியாக நிற்கிறதுங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அவ்வளோதான் சொல்லுவேன். கூட்டணி இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றீங்க. எந்த கட்சியாலையும் வெற்றி பெற முடியாது. அவங்க இப்போ சீமான் ஏமா டெபாசிட் கிடைக்காம இருக்குது? அவர் கூட்டணி சேர்றேங்கிறாரு, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், இப்போ விஜய் என்ன சொன்னார்? ஏதோ தகராறு ஆரம்பமாகிருக்குது. எல்லாருக்கும் சுழற்சி முறை பதவின்றாரு. பதவி கொடுப்போம் போயிடாதீங்க, தெரியுதில்ல நிலைமை என்ன? பல கட்சியை உள்ளே இழுத்துக்கிட்டாரு. பல பேர் உள்ளே வந்தாங்க, பதவி கிடைக்காதுன்னு திரும்பி போயிட்டாங்க. போகாதீங்க, எப்படியும் கொடுக்குறோம், சுழற்சி முறையில் கொடுக்குறேன்னு சொல்லி ஆள் பிடிக்கிறாரு. அதுதான் நிலைமை. திமுகன்னு சொல்கிறீங்களோ, விஜய் மாத்திரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பதவி கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஆளுங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் அவர் 108 இடத்துல தான் ஜெயிச்சார். 126 இடங்கள் அவர் தோற்றுருக்காரு. இந்த 126 இடங்களும் வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிக்கு தான் கொடுத்தது. அப்படி பார்த்தா மக்கள் வந்து திமுகவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவரே இல்லை. ஆக இவர் எப்படி வந்தார்? ஒரு வார்த்தையில் கேட்டுவிட்டீங்க, திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கப்படாது. இவர் எதில் ஜெயித்தார்? கூட்டணி வச்சு தான் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு வியாபாரம் பண்ணி வாங்கி உள்ளே வச்சு சேர்த்துருக்காரு. அது தேர்தலுக்கு பிறகு தானே சார் அந்த கூட்டணி. எப்படி யார் கொடுத்தா அந்த காசு எப்படி வந்தது உனக்கு? அது சட்டவிரோதம் இல்லையா? ஆள் பிடிக்கிறது தப்பு இல்லையா? எவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க. தேர்தலுக்கு பிறகு தானே சார் செஞ்சது. தேர்தலுக்கு பிறகு தப்பு பண்ணாங்க, ஓகே, புரியல. சார், இது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட போகிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. திமுக அதிமுகவுடைய ஆதரவோடு அவர் போட்டியிட போகிறார் அப்படின்ற செய்திகளும் பரவிட்டுருக்கு. கூட்டணி இல்லை, தனித்தே நின்று போட்டியிடுவேன்னு சொன்னார். இப்போ என்னது கூட்டணிக்கு போகிறாரு? எல்லா பள்ளியும் பல குறி சொல்லிவிட்டு கடைசியில் கழனி பானையில் தான் விழுவும். அவ்வளோதான். இவரு கழனி பானையில் கொடுத்துட்டு ஒருவேளை அந்த தொகுதியில் சீமான் அவர்கள் நின்னாலும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா? 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் பொறுத்து இருக்குதும்மா. தேர்தலில் நீங்கள் ஒன்றானு ஓட்டு போட்டால் ஜெயிக்கிறாங்க. அந்த முடிவுகளை ஞானேஷ்குமார் தான் எடுக்கிறாரு. ராகுல் காந்தி தான் அழகாக காட்டினார், எவ்வளோ தூரத்துக்கு நடக்குதுன்னு காட்டினார். ஏமா மம்தா பானர்ஜியெல்லாம் தோக்கடிச்சிருக்காங்கன்னா எப்படிமா முடியும்? இன்றைக்கி மகாராஷ்டிராவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கிறான், நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்கிறான். தினசரி இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வரது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி அரசியல் வேடிக்கையான அரசியலாக போயிடுச்சு. அதெல்லாம் லட்சியம் கட்சியங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே சம்பாத்தியம் கிடைக்குது அங்கே போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களால நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க அதுக்கு தான் வந்தாங்க, அவங்க அதை தான் செய்கிறாங்க. சரி, இப்போது தமிழக காங்கிரஸில் வந்து காங்கிரஸுடைய தலைவராக வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த முதல்ல இருந்து சொல்கிற ஒரே பதில் தான், எங்கே லாபம் கிடைக்குதோ அங்கே போகிறாங்க, அவ்வளோதான். அரிசி வியாபாரம் பண்ணால் அரிசி நல்லா இதுக்குதான் அரிசி கடை வைக்கிறேன். இல்லை இங்கே வந்து பருப்பு தான் விற்கணுன்னாக்கா பருப்பு கடை வைக்கிறேன். இல்லை காய்கறி தான் விற்கணுன்னாக்கா காய்கறி விற்கிறேன்.
இல்லை மட்டன் தான் விற்கணும்னாக்க மட்டன் விற்கிறேன். மக்களுக்கு எது கிடைக்குதோ எது நமக்கு லாபம் வருதோ அந்த தொழிலை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்துக்கு இந்த வியாபாரிகள்லாம் தன்னுடைய சரக்கை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸ்டாலின் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுறதுக்கான பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து அடுத்த நாளே வந்து பிரேமலதா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்த ஒரு செய்திகளும் நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து நார்மலாக சந்தித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் திமுக வந்து தனித்து போட்டியிடுறதுக்கான டெசிஷன் வந்து எடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு விஷயமும் பேசப்படுது. ஸோ இந்த சந்திப்பும் இந்த கூட்டணி குறித்தும் உங்களுடைய கருத்து? அது ஏன் திமுக மாத்திரம் கூட்டணி சேரக்கூடாதுங்கிறதுல உங்கள் மீடியாக்கள் பூரா கண்ணுங்கிறதுமா நிற்கிறீங்க? அதை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரச்சாரமும் நீங்கள் பண்ணுறீங்க. வேறு யாருமே கூட்டணி சேர்த்தியா? இப்போ விஜய் வந்து ஒரு 25 கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் எடுத்திருக்காரு, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? திமுக கூட்டணி சேருது, திமுக கூட்டணி சேருது, திமுக கூட்டணி சேருது. அவங்க சேர்ந்து ஜெயிக்கக்கூடாது. அந்த 3%காரர்களுடைய வேலை இது. என்னைக்கு அன்னைக்கு 67ஆம் வருஷம் வந்து ஒரு பெரிய கூட்டணி வச்சு ராஜாஜி வச்சு இவங்கள ஒழிச்சாங்களோ, அன்னைக்கு உட்காந்து திமுக வந்து இன்றைக்கி ஒன்றும் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, இட்ஸ் அ கேம் லைக் ஃபுட்பால், டீம் கேம். இந்த டீம் கேமில் வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வந்து திமுக மேலே வெறுப்பு இருக்கிறதுனால திமுக கூட்டணி சேரக்கூடாதுன்னு வெறுப்பு எது பேசுகிறீங்க? அந்த யோக்கியத்தை உங்களுக்கு இருந்ததுன்னா விஜய்க்கு சொல்லுங்களேன், வெக்கமாக இல்லையான்னு கேளுங்களேன். உங்களுக்கு தைரியம் இருக்கா? குண்டாசில் உள்ள தங்கிடுவாங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட நாடு கிடைக்கணும். ஒரு சின்ன ஒரு இதை உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் நாடகங்கள் நடக்கும்போது சாதாரணமாக சீன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோலை மாதிரி இருக்குதுன்னா சோலை மாதிரி படமெல்லாம் வரைஞ்சி அந்த சீன் அப்படி தூங்க அந்த இருக்கும். சில சமயத்தில் சில செட்டிங்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. அந்த செட்டிங்ஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போடுறதுக்கு அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்காக ஒரு ப்ளூ ஸ்க்ரீனை ஒன்று தொங்க விட்டுட்டு காமெடியன்ஸை விட்டுருவாங்க. அந்த காமெடியன் வந்து அந்த செட்டிங்ஸ் போட்டு முடிகிறவர்களும் ஜோக் மேலே ஜோக் அடிச்சுக்கிட்டு சீன் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாம் அந்த செட்டிங்ஸ் போட்டு முடித்த உடனே இவங்க போயிடுவாங்க, அந்த ஸ்க்ரீனை தூக்குவாங்க, அந்த செட்டிங்ஸில் ட்ராமா கண்டினியூ ஆகும். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. ஒரு திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியெல்லாம் நடந்து அது உளுந்து போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆட்சி இந்த ஒரு 2-3 வருஷம் கழித்து வேறு வகையான அரசியல் வர்றதுக்கான இது முயற்சிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு காமெடி பீஸ் ஒன்று நடக்கட்டுங்கிறதுக்காக விஜய்கிட்ட ஆட்சியை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, டான்ஸு ஹை ஹை ஹை. நான் பண்ணும்போது சிரிக்கிறீங்க, அவர் பண்ணால் முதலமைச்சர் எப்படி பண்ணுறாரு பாருங்கன்றீங்க. அதே தான் பண்ணார். இந்த குத்தம் அடித்தார். அசம்பிளியாக நடக்குது. இன்னும் என்னென்ன ஆக போதோ தெரியல, பயமாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.